விஜய் நான் ஆட்சிக்கு வருவேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் என்னைக்காவது விஜய் சொல்லியிருக்காரா? அதான் தெளிவாக சொல்கிறாரு சார். என்ன சொல்றாரு? அதிக பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்க போகிறோம் தானே சார் சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல மாட்டாரு. யாரு 2 பேருக்கு நடுவுதான் போட்டி இதான் சொல்லுவாரு. 2 பேர் தான். நான் முதல்வரானால் நான் எடப்பாடி சொல்றாருல, நான் வந்தேன்னா இதை செய்வேன், நான் வந்தா இதை பண்ணுவேன், நான் வந்தா இதை நீக்குவேன், நான் வந்தா இதை பண்ணுவேன், அடுத்து வர்றது நம்ம ஆட்சி தான், இப்படிதான் செய்வோம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு முன்னாடியே சொல்றாரு, இந்த போலி வாக்குறுதிலாம் நாங்க கொடுக்க மாட்டோம், எதை செய்ய போறோமோ அதை நாங்க தேர்தல் அறிக்கையில நான் தெரிந்தால் அப்படி இல்லை, ஆத்தென்டிக்கா நான் வந்தால் நான் ஆட்சி பிடித்து நான் முதல்வரானால் இதை செய்வேன், நான் இது செய்வேன். மற்றவங்க சொல்லுவாங்க 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், அப்போ கூட வேட்பாளர் தான், முதல்வர் கிடையாது, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர விஜய் என்னைக்காவது சொல்லியிருக்காரு? நீங்கள் நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன், எங்கேயுமே சொல்லலை. நாம் ஆட்சி அமைப்போம்னு அப்போ சொன்னார் விக்கிரவாண்டியில், அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே சொல்லலை. அதில் கூட்டணி வரும், நம்ம இது பண்ணோம், அவங்களே பார்க்க வேணாமா, அதெல்லாம் சொன்னார். அதுக்கு பிறகு எங்கேயுமே அவர் பேசலை. பேசணும்னு கூட பேச வேணான்னாரு. ஏப்பா அந்த சான்றிதழ் கொடுக்கும்போது அடுத்த முதல்வர் வாழும் காமராஜர், அது மாணவர்களுடைய நிகழ்ச்சின்றனால தவிர்த்துருக்கலாம். ஏங்க மாணவர் நிகழ்ச்சியில் கூட அரசியல் பண்ணுவாங்க. கல்யாண வீட்டில் போய் கர்மாந்திர வீட்டில் போய் அரசியல் பேசுவாங்க. நான் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விரும்புகிறேன் இப்படிலாம் பேசுவாங்க. அவன் பாவம் எங்கள் தாத்தா செத்துட்டாரா அந்த மாதிரின்னு எல்லாம் சொல்லலாம். அங்கே வந்து அஞ்சல் கூட்டம், படத்திறப்பு விழா என்ன பண்ணோம், அவர் யார், அவர் எப்படி வாழ்ந்தார் அதன்னு பேசணும். இன்றைக்கு இவர் இன்னைக்கு இருக்கிறார், இவரை போட்டவர்கள் நம்ம இயக்கத்தில் இருக்காங்கன்ட்டு அங்கே போயிடுவோம், இன்னைக்கு சொல்லிக்கிறேன் அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சு அதே போல் விஜயோட ஸ்பீச்லாம் ஃப்ளாப்புன்னு பார்க்குறீங்களா? எப்படி அது சொல்லுங்கள். விஜய் வந்து வழக்கமாக என்ன பண்ணுவார், எது சப்ஜெக்டோ அதை மட்டும் பேசுவார். பொதுக்குழு 1 மாதத்துக்கு பிறகு வர்றீங்க, 1 மாதம் அவர் சொல்கிறாரு துக்கத்தில் இருந்தார், துயரத்தில் இருந்தார், அதில் இருந்தார், இதில் இருந்தான்றாரு. இவர் என்ன சொன்னார், நான் 1 மாதம் எவ்வளோ மனவேதனை இருந்தேன், எங்கேயா பேசினாரா? ஏன் பேசலை? நீங்கள் தானேங்க நான் ஏங்க ஓடி போனேன்,